மேஜி கிரியேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதுவரைக்கும் சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஆகலாம் கிராஃபிக் டிசைனர். பார்ட் 7 இல்லுஸ்ட்ரேட்டர் தமிழ் டுடோரியல் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டூல் வந்து பாத்தீங்கன்னா பர்ஸ்பெக்டிவ் கிரிட் டூல். இந்த டூலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பர்ஸ்பெக்டிவ் கிரிட் டூல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான கிரிட் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 1 பாயிண்ட் பர்ஸ்பெக்டிவ் கிரிட் டூல், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட் பர்ஸ்பெக்டிவ் கிரிட் டூல், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட் பர்ஸ்பெக்டிவ் கிரிட் டூல். இந்த டூல்ஸை பத்தி தான் நம்ம ஃபுல்லாவே இப்ப பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1 பாயிண்ட் பர்ஸ்பெக்டிவ் டூல், அந்த டூலை பத்தி எப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணீங்கன்னா வியூல போயிடுங்க. வியூ ஆப்ஷன்ல பர்ஸ்பெக்டிவ் கிரிட் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுல போயிட்டு 1 பாயிண்ட் பர்ஸ்பெக்டிவ் கிரிட் டூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வரும். இதனுடைய வியூவே இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். ஒரு இந்த சைடோ லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ அந்த பாக்ஸ் வந்துருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்ஸ்பெக்டிவ் கிரிட் டூலை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் இருக்கிறீங்க இல்லைங்களா, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹரிசாண்டல் வியூவு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹரிசாண்டல் வியூவு. இந்த பாட்டமில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் வியூவு. இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கிரிட் வியூவு. பாட்டமில் இருந்து ஹரிசாண்டல் வியூவு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் இந்த லெஃப்ட் கிரிட் வியூவை இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு ஷேப் வந்து ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணுறப்ப என்ன ஆகுனா இந்த கிரிட்டில் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகுனா அந்த கிரிட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிளியராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 90 டிகிரியில் வந்து அந்த கிரிட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா ஹரிசாண்டலை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷன் பாருங்கள், இந்த இடத்துல கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டல் வரும். இந்த ஹரிசாண்டலை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அதே ஷேப்பை வந்து நான் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ட்ரா பண்ணுறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டமில் தான் போகும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹரிசாண்டலான ஒரு இது வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிரிட் வியூ. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் கிரிட் வியூ. இந்த 1 பாயிண்ட் கிரிட் வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பாயிண்டை பேஸ் பண்ணி இந்த கிரிட் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகும் ஒரு பாயிண்ட். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் கிரிட். இந்த 2 பாயிண்ட் கிரிட்ங்கிறது என்னன்னா 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சைடு மட்டும்தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ ஒரு சைடு மட்டும்தான் நம்ம ட்ரா பண்ணிட்டு இருந்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் கிரிட் வியூ. 2 பாயிண்ட் கிரிட் வியூங்கிறது ஒன்றும் கிடையாது, சேம் அதே மாதிரி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரா பண்ணுறேன். ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த லெஃப்ட் சைடு மட்டுமே உங்களுக்கு ட்ரா ஆகும். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரைட் சைடை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ரைட் சைடை கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் வந்து ட்ரா பண்ணுறேன். இப்போ வந்து லெஃப்ட் இப்போ ட்ரா பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு போயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட் கிரிட் வியூன்னு சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா இதை நம்ம வந்து கீபோர்டில் இந்த ஆப்ஷனை சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் சைடு வியூவில் இருக்கேன். லெஃப்ட் சைடு வியூவில் இருந்து இப்போ நான் வந்து ரைட் சைடு வியூவில் இருக்கேன். ரைட் சைடு வியூவில் இருந்து இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லெஃப்ட் சைடு வியூக்கு மாறணும் அப்படின்னா ஒன்றை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வியூவில் இருக்கும். இந்த ரைட் சைடு வியூவில் இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த சிம்பிளை நல்லா பாருங்கள். இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து டைரக்ஷன்ல அந்த ஏரோ மார்க் இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒன்றை ப்ரெஸ் பண்றேன். ஒன்றை ப்ரெஸ் பண்றப்ப இந்த பாருங்க இந்த ஏரோ மார்க் வந்து பாருங்க, இதுல இருக்க ஏரோ மார்க் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு இங்கேயும் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்க நான் 3 ப்ரெஸ் பண்ணுறேன். 3 ப்ரெஸ் பண்ணுறப்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து ஆரஞ்சு கலருக்கு சேஞ்ச் ஆகும். இதனுடைய டைரக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு சேஞ்ச் ஆகும். இப்போ நான் 3 ப்ரெஸ் பண்ணுறேன். 3 ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்க ஆரஞ்சு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதனுடைய அந்த ஏரோ மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஏரோ மார்க் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இப்போ நீங்கள் எந்த ஷேப் ட்ரா பண்ணாலுமே அதை கிளிக் பண்ணி ட்ரா பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த ரைட் சைடு கிரிட் வியூவில் தான் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரா ஆகும். ஓகேங்களா, இது வந்து 2 பாயிண்ட் கிரிட் வியூ. இப்போ 3 பாயிண்ட் கிரிட் வியூ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் கிரிட் வியூ தான் நிறையா யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து 3 பாயிண்ட் கிரிட் வியூ. இந்த 3 பாயிண்ட் கிரிட் வியூவில் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா இந்த 3 ஆப்ஷன் என்னன்னா இந்த கிரிட்டை வந்து லொக்கேட் பண்ணும். அதாவது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டோட வித்தாக இருக்கட்டும் இல்லை எல்லாமே இருக்கட்டும் லொக்கேட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் இதை வந்து நீங்கள் ரீலொகேட் பண்ணிக்கலாம் இந்த இதை யூஸ் பண்ணி. இப்போ பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி லெஃப்ட் சைடு கிரிடு ரைட் சைடு கிரிடு இந்த மாதிரி லொக்கேட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள்
எந்த அளவுக்கு வந்து இந்த கிரிட்டோட அந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ டிக்ரீஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்ம கிரிட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இதில் எதுவுமே நீங்கள் வந்து கை வைக்க வேணாம், எதுலையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ இது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த கிரிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா ஷேப்பை வந்து கொண்டுட்டு வந்து வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இப்போ என்னன்னா இப்போ ஒரு 3 ஷேப் இருக்குது. இந்த 3 ஷேப்பை நம்ம அங்கே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் இந்த ஷேப்பை இங்கே கொண்டுட்டு வந்துட்டேன், இங்கே கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பர்ஸ்பெக்டிவ் கிரிட் டூல் இருக்கு இல்லைங்களா, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ்பெக்டிவ் செலெக்ஷன் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இது எந்த டைரெக்ஷன் காட்டுது, இது எந்த டைரெக்ஷன் காட்டுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் டைரெக்ஷன் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த ஷேப்பை வந்து நான் பிக் பண்ணி கொண்டுட்டு வந்து இங்கே வைக்கிறேன். இப்போ பிக் பண்ணோடனே பாருங்கள் அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஷேப்புக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மாறிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்னர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு பாருங்கள் ஷேப்போட அதில் இருக்க அந்த ஷேப் வந்து மாறும். இப்போ கிளிக் பண்ணி நீ எவ்வளோ வேணுமோ அந்த டிஸ்டன்ஸுக்கு கொண்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ணேன்னா அடுத்தது நான் ஒரு ஷேப்பை கொண்டுட்டு வரேன், இந்த ஷேப்பை கொண்டுட்டு வரேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை என்ன பண்ணுறேன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு கிரிடுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த லெஃப்ட் சைடு கிரிடுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். கிரிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் இதனுடைய சிம்பிள் பாருங்கள் ரைட் சைடு மாதிரி. இப்போ இந்த ஷேப்பை நான் பிக் பண்ணி கொண்டுட்டு வந்து இங்கே வைக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகுது அந்த டைரெக்ஷன் மாட்டுது. இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா பாட்டம் வந்து கிளிக் பண்ணிடுறேன். பாட்டம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா இப்போ அடுத்த ஷேப்பை இங்கே நான் கொண்டுட்டு வரேன், ஒரு ஷேப்பை கொண்டுட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் இந்த பாட்டம் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண இந்த பர்ஸ்பெக்டிவ் ஒவ்வொரு டைமும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பாட்டம் கிளிக் பண்ணிக்கிறேன். பாட்டம் கிளிக் இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே பாருங்கள் இந்த பாட்டமோட இந்த ஷேப்புக்கு வந்து மாறிடும். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா கொண்டு வந்து இல்லை கரெக்டாக நீங்கள் கார்னர் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. கார்னர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை ஜூம் பண்ணி பாருங்கள், இது கரெக்டாக மெர்ஜ் ஆகிருக்கா என்ன ஆயிடுன்னு சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்டாக ஷேப் மெர்ஜ் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த லேசர் டூல் இருக்கீங்க அந்த லேசர் டூலை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இப்படி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. மார்க்கிங் பண்ணிவிட்டு இதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆவரேஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா போத் அப்படின்னு ஆப்ஷன் வரும். இதை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து மெர்ஜ் ஆகிக்கும் உங்களுக்கு. ஸோ மெர்ஜ் ஆகிக்கும். மெர்ஜ் ஆகிடுச்சுன்னா இப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த வியூவை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்குது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து இந்த பர்ஸ்பெக்டிவ் டூலோட ஒரு இது பெனிஃபிட்ஸு. ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பர்ஸ்பெக்டிவ் டூல் இருக்கு இல்லைங்களா, இதில் வச்சு டபுள் கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டும். என்னென்னா டாப் லெஃப்ட்டு டாப் ரைட்டு இந்த மாதிரி வந்து எந்த இதில் உங்களுக்கு வந்து அந்த பிளேனோட ஆப்ஷன் இதில் வந்து காட்டணும் அப்படிங்கிறது இது காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்ஸ்பெக்டிவ் கிரிட் டூலில் போயிட்டு உங்களுக்கு வந்து டிஃபைன் கிரிட் அப்படின்னு இருக்கும். இந்த டிஃபைன் கிரிட்டில் போய் நீங்கள் வந்து ஆப்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ கஸ்டம் கலர் இருக்கு இல்லைங்களா, லெஃப்ட் கிரிட் என்ன கலரில் இருக்கணும், ரைட் கிரிட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கிரிட் ப்ளூ கலரில் நம்ம செலக்ட் பண்ணிக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர்லேயே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டும். இங்கே வந்து ஆரஞ்சு கலரில் செலக்ட் பண்ணியிருக்கோம், அதனால இது ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஹரிசாண்டல் கிரிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் செலக்ட் பண்ணியிருக்கோம், அது க்ரீன் கலரில் உங்களுக்கு காட்டும். என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒப்பாசிட்டியை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணுமோ. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஆங்கிள்
இப்போ இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி இருக்குது. அதை நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம், அந்த இதிலே இருக்கட்டும். அதுமாதிரி இந்த பாயிண்ட்ஸு இதில் இன்ச்சஸில் வேணுமா என்ன வேணுமோ சேஞ்ச் பண்ணி. இப்போ நம்ம வந்து 2 பாயிண்ட் பர்ஸ்பெக்டிவ் இருக்கும், எனக்கு 3 பாயிண்ட் பர்ஸ்பெக்டிவ் வேணும். அந்த 3 பாயிண்ட் பர்ஸ்பெக்டிவ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பாயிண்ட் பர்ஸ்பெக்டிவ் வரும். ஸோ இந்த மாதிரி என்ன பாயிண்ட் உங்களுக்கு வேணுமோ அந்த பர்ஸ்பெக்டிவ் டூலை வந்து நீங்கள் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுதான் இந்த பர்ஸ்பெக்டிவ் டூலோட ஆப்ஷன்ஸு. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியான டூல் தான். இதை வச்சு நம்ம வந்து 3D ஷேப்ஸ் வந்து மேக்கிங் பண்ண முடியும். அதை வச்சு நீங்கள் நிறையா விஷயத்தை நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெஷ் டூலை பற்றி பார்ப்போம், எப்படி என்னங்கிறது மெஷ் டூலை பற்றி பார்ப்போம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெஷ் டூலை பற்றி பார்க்க போகிறோம். மெஷ் டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ எலிப்ஸ் டூல் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எலிப்ஸ் டூல் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எலிப்ஸு இல்லை சர்க்கிள் இந்த மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஆப்ஜெக்டில் போய்க்கோங்க. ஆப்ஜெக்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிரியேட் கிரேடியன்ட் மெஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவலண்டான ஒரு மெஷ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் ரோஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த ரோஸை வந்து இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மெஷ் டூலோட ஆப்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் உள்ளே வந்து கிரேடியன்ட் கலர் வந்து நிறைய ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிரேடியன்ட் மெஷ் அப்படிங்கிறது வந்து இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ரோஸ் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 4 ரோஸ் 4 காலமுக்கு என்னன்னா 1 2 3 4 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 காலம் 4 ரோல்ஸ் இருக்கும். 1 2 3 4 1 2 3 4 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 ரோஸு 4 காலம்ஸ் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வரும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செலக்டிவ் டூலை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. டைரக்ட் செலெக்ஷன் டூலை இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டை இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கலரை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ப்ளூ கலர் செலக்ட் பண்ணுறேன். ப்ளூ கலர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த பாயிண்ட்டை பிக் பண்ணுறேன். பிக் பண்ணதுக்கப்புறம் ப்ளூ கலர் நம்மளுக்கு வருது. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் இப்போ இதில் இருக்க ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு க்ரீன் கலர் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கலர் வேரியேஷன் வரும். கலர் வேரியேஷன் வரப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மாற்றி இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ரவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கலர் வேணாலும் நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே ஒரு கிளிக் பாயிண்ட்றேன். இந்த 3 பாயிண்ட்டுக்கு மட்டும் நம்ம கலர் வேறு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து வேறு கலர் சேஞ்ச் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த பேஜர் இருக்குது. இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்ப கலர் வேரியேஷனும் இதில் வந்து நடக்கும். எந்த மாதிரி நீங்கள் பேஜர் வந்து மாற்றுறீங்களோ அந்த மாதிரி கலர் வேரியேஷனும் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே இப்போ ஷேப் டூலில் இருக்குது. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேசர் டூல் இருக்கு இல்லைங்களா, அந்த லேசர் டூலை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கார்னரை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த 4 கார்னர் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா வேறு கலர் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் வேறு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மெஷ் டூலை பொறுத்த வரைக்கும் நம்ம மல்டிபிளான கலரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு 3D ஷேப் மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஈஸியான ஷேப் வந்து இங்கே கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இதுவே வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஆப்ஜெக்டில் போய் இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ நான் வந்து எலிப்ஸ் டூல் நார்மலாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். நார்மலாக க்ரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஆப்ஜெக்டில் போய் இந்த கிரேடியன்ட் மெஷ் கிளிக் பண்ணாமல் நம்ம நார்மல் மெஷ் இருக்கு இல்லைங்களா, இதை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நீங்கள் வந்து மேனுவலாக எங்கே பாயிண்ட்ஸ் வேணுமோ அங்கே பாயிண்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரவுண்ட் போட்டுக்கிட்டீங்க, எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல கிளிக் பண்ணால் அந்த இடத்துல ஒரு ஷேப் கிடைக்கும். இந்த இடத்துல வேணும் எனக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மெஷ் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக வந்து இந்த மெஷ் டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுவுமே சேம் அதே மாதிரி தான். நீங்கள் எந்த பிளேஸ் வேணுமோ அந்த பிளேஸை வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல எனக்கு சேஞ்சஸ் கலர் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல கிளிக் பண்ணால் இதாகும். ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ ரெண்டுத்துக்குமே புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஆப்ஜெக்டில் போய் கிரியேட் பண்ணுற இந்த கிரேடியன்ட் மெஷுக்கும் இந்த நார்மல் மெஷுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெக்டாங்கிள் டூல் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் கிரேடியன்ட் மெஷு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ இந்த மெஷின் கிரியேட் பண்ணிட்டேன். இதை நான் வந்து டெலிட் பண்ணுவோம் அப்படின்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த பாயிண்டில் வச்சு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து போயிடும் உங்களுக்கு.
ஓகேங்களா. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நமக்கு மெஷ் டூலுக்குள்ளே வரேன். இப்போ இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். எந்த பிளேஸில் வேணுமோ அந்த பிளேஸில் கிளிக் பண்ணுவேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணேன்னா என்னோட வந்து லேசர் டூல் வச்சுக்கிறேன். லேசர் டூலை வச்சு என்ன பண்ணுறேன்னா இந்த கார்னர்ஸ் மட்டும் இந்த 3 கார்னர்ஸ் மட்டும் இப்போ மார்க்கிங் பண்ணிக்கிறேன். மார்க்கிங் பண்ணால் இந்த 3 இடத்துல மட்டும் நீங்கள் கலர் என்ன கலர் வேணுமோ சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவ் டூல் இருக்குது. இந்த செலக்டிவ் டூலை வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஷேப்பை மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு இதனுடைய லொக்கேஷனை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்படி மாற்றிக்கலாம். எந்த பிளேஸுக்கு வேணுமோ அந்த பிளேஸுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நான் கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ செலக்டிவ் டூல் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து மார்க்கிங் பண்ணிட்டேன். மார்க்கிங் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸோ இதுதான், இவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த மெஷ் டூலுங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இது வந்து நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பேசிக்கான விஷயத்தை மட்டும்தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் விஷயத்தை மட்டும்தான் பண்ணேன். இது எங்கெங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங்கை பொறுத்து நிறையா சேஞ்ச் ஆகும். ஒர்க்கிங்கை பொறுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இல்லை என்ன பண்ணுறேன்னா இப்போ மெஷ் டூலே டபுள் கிளிக் பண்ணுறேன். இந்த டபுள் கிளிக் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து ஏதாச்சும் ஒரு கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சு இப்போ ஒரு ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து லொக்கேட் பண்ணுறேன். நான் வந்து வேறு பிளேஸுக்கு நான் சேஞ்ச் பண்ண அப்படின்னா ஜஸ்ட் இதை பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிட்டு இந்த மாதிரி லொக்கேட் எந்த பிளேஸுக்கு வேணுமோ அந்த பிளேஸுக்கு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் மெஷ் நம்ம செலக்ட் பண்ணுறப்ப வந்துன்னா அப்பியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டுங்கிறது ஃப்ளாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செல்ஸை கிரியேட் பண்ணும். 4 ரோஸ் 4 காலம்ஸ் அந்த மாதிரி கிரியேட் பண்ணும். அடுத்தது டு சென்டர் அப்படின்னா இது என்ன பண்ணிங்கன்னா இந்த சென்டரை பேஸ் பண்ணி எல்லா கலருமே இது பண்ணுவோம். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கும். மற்ற எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி அப்பியரன்ஸ் வரும். அடுத்தது வந்து எட்ஜில் வந்து ஒயிட் கலர்ஸ் எல்லாமே போயிடுச்சு. இப்போ க்ரீன் கலர் சென்டர் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி சேஞ்சஸ் இது வந்து கொடுக்கும். நீங்கள் வந்து எந்த பிளேஸில் வந்து கலரை சேஞ்ச் பண்ணின்னு நினைக்கிறோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா செலக்டிவ் டூலை வச்சு நீங்கள் மேனுவலாக கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேனுவலாக எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் லேசர் டூலை வச்சு என்ன பண்ணிங்கன்னா எந்த பிளேஸ்லேருந்து எந்த பிளேஸ் வரையும் வேணுமோ அதை மார்க்கிங் பண்ணிக்கோங்க. மார்க்கிங் பண்ணிட்டு நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா செலக்டிவ் டூலே கூட நீங்கள் வச்சுட்டு என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணி கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணுறதா தான் இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்சிங் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் சேஞ்சிங் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த மார்க்கிங் பண்ண இப்போ பாருங்கள் இந்த லொக்கேட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் லொக்கேட் பண்ணுறது ரீலொக்கேட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ரீலொக்கேட்டு பண்ணிக்க முடியும். ஆனால் ரீலொக்கேட் பண்ணுறது ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெஷ் டூலோட இது. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேடியன்ட் டூலு ஐட்ராப்பர் டூலு எல்லாத்தையும் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.